ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சிம்பிளாக மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போங்க ப்ரேஸ்லெட்க்கு. இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ச் டேப் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ப்ரேஸ்லெட்க்கு இத்தனை பீட்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 8 mm பீட்ஸ்க்கு வந்து நான் சார்ட்டுமே போட்டு காமிக்கிறேங்க. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே என்ன சொன்னேன், 8 இன்ச்சஸ் வரைக்கும் தான் ப்ரேஸ்லெட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பேன். நான் 8 இன்ச்சஸ்க்கு வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் 1.5 இன்ச்சும் இந்த பக்கம் 1.5 இன்ச்சும் நான் விட்டுருக்கேன் பாருங்கள். நம்ம ஏன்னா நாட் போடணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அளவு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பீட்ஸ் வந்து 8 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 8 இன்ச்சில் வந்து எத்தனை பீட்ஸ் இருக்குது, 8 இன்ச்சுக்கு எத்தனை பீட்ஸ் வைக்கலாம், 5 இன்ச்சுக்கு எத்தனை பீட்ஸ் வைக்கலாம், 6 இன்ச்சுக்கு எத்தனை பீட்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற கவுண்டிங்கை தாங்க நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ப்ரேஸ்லெட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ வச்சே நீங்கள் எத்தனை ப்ரேஸ்லெட் வேணாலும் மேக் பண்ணிடலாம், யாருக்கு வேணாலும் மேக் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு சார்ட் போட்டு வச்சுருக்கேன். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதை எழுதி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ 8 mm பீட்ஸ் கவுண்டிங் ப்ரேஸ்லெட்க்கு வந்து நான் ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க. இன்ச்லேயும் ஒரு சிலருக்கு வந்து இன்ச்சில் தெரியும், ஒரு சிலருக்கு சென்டிமீட்டரில் சொன்னால் தான் தெரியும். அதனால் நான் ரெண்டுலேயுமே போட்டிருக்கேங்க. இன்ச் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து இன்ச்சு. இதில் வந்து 5 இன்ச்சஸ் அப்படிங்கும் போது பேக் சைட் திருப்பினா 13 சென்டிமீட்டர் வரும். ஓகேவா, இதில் வந்து நான் மாற்றி எழுதியிருக்கேன். 13 சென்டிமீட்டர் வரும். புரியுதுங்களா? 5 இன்ச்சஸ் அப்படிங்கும் போது அந்த டேப்பை வந்து அப்படியே பேக் சைட் திருப்புனீங்க அப்படின்னா 13 சென்டிமீட்டர் வரும். உங்களுக்கு இன்ச்சில் தெரியல அப்படின்னா நீங்கள் சென்டிமீட்டரில் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படியே நீங்கள் வந்து 5 இன்ச்சஸ் 13 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து எத்தனை பீட்ஸ் வந்து போடலாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 18 to 20 பீட்ஸ் வந்து நீங்கள் போடலாம். அதை நான் அந்த சைடில் எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ 5 இன்ச்சஸ் அப்படிங்கும் போது 13 சென்டிமீட்டர் வரும். அப்படியே பேக் சைட் திருப்பினீங்கன்னா இந்த 5 இன்ச்சஸ்க்கு எத்தனை பீட்ஸ் அந்த ப்ரேஸ்லெட்டில் வந்து எத்தனை பீட்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 பீட்ஸ் போடலாம். 18 to 20 பீட்ஸ் போடலாம். அது உங்களோட கையோட கரெக்டான அளவு எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் 18 பீட்ஸ் போட்டாலும் சரி, 19 பீட்ஸ் போட்டாலும் சரி, ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 5.5 இன்ச்சஸ் அப்படிங்கும் போது 14 சென்டிமீட்டர் வரும் பேக் சைட் திருப்பினீங்கன்னா. இப்போ 6.5 சென்டிமீட்டர் அப்படிங்கும் போது 16.5 சென்டிமீட்டர், அதாவது இந்த சென்டரில் வருது. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைடில் நானும் எழுதியிருப்பேன் 24 பீட்ஸ் வரும், 26 பீட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருப்பேன். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் யாருக்கு வேணாலுமே வந்து ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணலாம். 8 சென்டிமீட்டருக்கு மேலே ப்ரேஸ்லெட் வந்து போகாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, 8 சென்டிமீட்டருக்கு மேலே ப்ரேஸ்லெட் வந்து சைஸ் வந்து கிடையாது. ஓகேவா? இப்போ 5 சென்டிமீட்டர் அப்படிங்கும் போது நமக்கு எத்தனை பீட்ஸ் வரும்? 18 to 19 பீட்ஸ் வரும். இதில் நான் கவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். 3, 6, 9, 12, 13, 14, 15, 16, 17 பீட்ஸ் வருது. ஓகேவா? 17 பீட்ஸோட ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஓகேவா? 5 இன்ச்சஸ்க்கு வந்து 17 பீட்ஸ் வருது. அப்போ ஒரு பீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது 18 பீட்ஸ் வந்துடும் நமக்கு. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு மெத்தடு, இப்போ நீங்கள் வந்து ஒரு 5.5 சென்டிமீட்டருக்கு எடுக்கிறீங்க. ஓகேவா? அந்த பீட்ஸோட சென்டர்லேயே இருக்குது. அந்த பீட்ஸோட அந்த சென்டிமீட்டர் இன்ச்சஸோட பீட்ஸ் வந்து சென்டர்லேயே இருக்குது அப்படிங்கும் போது அந்த பீட்ஸையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த பீட்ஸ் வந்து அந்த 5.5க்கு சென்டர்லேயே இருக்குது. அப்போ அந்த பீட்ஸை எடுக்கணுமானா எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு பீட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ 6 இன்ச்சஸ் அப்படிங்கும் போது அந்த சென்டரில் எத்தனை பீட்ஸ் இருக்கோ அந்த பீட்ஸையும் சேர்த்து தான் நம்ம வந்து ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். அதோட ஒரு பீட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இதுலேயே நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். நான் கவுண்ட் பண்ணி தான் நான் வந்து சார்ட்டில் வந்து போட்டிருப்பேன். உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுத்த மெஷர்மெண்ட் படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும்,
யூடியூப் வீடியோஸ் தான் கிளாஸும் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு கிடையாதுங்க. ஒரு சில கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்டான கிளாஸஸ்லாம் ப்ரைவேட் வீடியோஸாக தாங்க வரும். இப்போ இந்த சார்ட்டை வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ்லேருந்து 7 இன்ச்சஸ் வரைக்கும் தான் நம்மளோட பிரேஸ்லெட் சைஸே இருக்கும். அதே மென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 7 to 8 இன்ச்சஸ் வரைக்கும் தாங்க இருக்கும். அதுக்கு மேலே போகாதுங்க. 7 to 8 தான் வந்து பெரிய சைஸே. ஓகேவா? இதில் தான் டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இல்லை நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா தாராளமாக கற்றுக்கலாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ எப்படி நீங்கள் பிரேஸ்லெட்க்கு வந்து 1.5 இன்ச் அதிகமாக விடுறீங்களோ அதே மாதிரி தாங்க இந்த செயின் டைப் பிரேஸ்லெட்டில் வந்து அரை இன்ச் வந்து நீங்கள் அதிகமாக விட்டு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலாஸ்டிக் அப்படிங்கும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் நாட் போட முடியும். அதே செயின் டைப் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு அரை இன்ச் அதிகமாக விட்டு நம்ம கட் பண்ணாவே போதும். ஏன்னா அதில் நம்ம ஜம்ப் ரிங்கு, ஃபிஷ் ராக் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிரேஸ்லெட் போட போகிறோம். அதனால் அதை அதிகமாக வந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. 1/2 இன்ச் கட் பண்ணனா 1/2 இன்ச் அதிகமாக விட்டு கட் பண்ணனா போதும். பிரேஸ்லெட் அதாவது இந்த எலாஸ்டிக் டைப்புக்கு வந்து இந்த பக்கம் 1.5 அந்த பக்கம் 1.5 வந்து விட்டு தாங்க கட் பண்ணணும். இப்போ 8 இன்ச்சு இந்த 8 இன்ச்சை வந்து நான் அப்படியே கையில் விட்டு பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து 8 இன்ச் நமக்கு தேவையே படாதுங்க. எவ்வளோ சென்டிமீட்டரோ அந்த சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம கட் பண்ணி பீட்ஸை போட்டுட்டு நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இல்லை நான் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸில் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.